இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல கால வேளையில் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை பரிமாற தேவன் இந்த நாளிலே அடியவனு கொடுத்த அநாதை கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை, லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியில் விழுந்து சரியத்தக்கமாய் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தைன்படியே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இன்றைக்கி அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்னன்னா, தசனபாகத்தை கொடுத்தா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் ஒரு பெருமையும் நமக்கு இல்லை. தேவன் நமக்கு கொடுக்குறார், அவர்கிட்ட வாங்கி அவருக்கே நம்ம கொடுக்குறோம். தாவீது அழகாக சொல்கிறார், உம்மிடத்தில் வாங்கி அப்பா நான் உமக்கே கொடுக்குறேன், இதில் எனக்கு என்னப்பா பெருமைன்றார். ஆண்டவர் உனக்கு எல்லாத்துலேயும் ஜீவனை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். எல்லாவற்றிலையும் தேவன் கொடுத்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கண் இமைக்குள்ளே வைத்து பார்க்குற தேவனுக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அதிகமாக ஒரு பாதத்தில் அமருது. இன்றைக்கி விசுவாசிகள் அப்படியெல்லாம் அல்ல. ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடணும் ஆராதனை கூட. எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப விசுவாசிகள், ரொம்ப குடும்பங்கள் எப்படின்னா அழகாக பிளான் பண்ணுறாங்க. எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அருமையாக பிளான் பண்ணுறாங்க. இப்போ 8 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனைன்னா அழகாக பிளான் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, இப்போ சோத்திரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3 பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் அறிவிப்பு, அதுக்கப்புறம் ஒர்ஷிப்பு. இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு ஊழியக்காரன் அந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கொண்டு சுமந்து வந்து நிற்கிற ஊழியக்காரர், அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஓடணுமே அப்படின்னு வருகிற விசுவாசிகள் இல்லை. சிலர் அவர்களிடத்தில் ஆண்டுகிட்ட உட்காரணும். முதலாவது தேவ ராஜ்யத்துக்கு நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா அவர் எல்லாம் கொடுத்தவர். தன்னை கொடுத்து உன்னை மீட்டார். அவருக்கு நீ எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை மகிமைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீ என்ன பண்ணுற? நமக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா மணிக்கணக்கு நேரத்தை கொடுக்குறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேரத்தை கொடுக்குறோம். நாளைக்கு காலையில் கல்யாணம்னா இன்றைக்கி நைட்டே போய் உக்காஞ்சிக்கிறோம். ஏன்னா தப்பாக நினைப்பாங்க. ஆனால் உண்டாக்கப்பட்ட தேவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் தப்பாக நினைக்கிட்டோம், கவலைப்படட்டும், அவர் என்ன வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தவறு. 24 மணி நேரத்தில் தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் தேவனுக்கு தசனபாகம் கொடுக்கணும். இன்றைக்கி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதல்ல வாழ்க்கை. இன்றைக்கி கணவனை பிடிச்சி போச்சுன்னா கணவனோடு அதிகமாக நேரத்தை கொடுக்கறது, மனைவி பிடிச்சோம்னா மனைவியோடு அதிகமாக நேரத்தை கொடுக்கறது, பிள்ளைகளோடு நேரத்தை கொடுக்கறது, சொந்த பந்தங்களோடு நேரத்தை கொடுக்கறது. இதெல்லாம் கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, கணவனை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, சொந்த பந்தங்களை கொடுத்த தேவனுக்கு நம்ம நேரத்தை எப்படி கொடுக்குறோம்? இதை கொஞ்சம் யோசிப்போம். அவர் நமக்கு எல்லாமே கொடுத்தவர். ஒரு வேலைக்கு போகணும், 8 மணிக்கு வேலைன்னா 5 மணிக்கெல்லாம் எழுந்து எதெல்லாம் செய்துட்டு கரெக்டாக 7:53 உள்ளே ஓடிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு வருது மெதுவாக. சில விசுவாசிகள் பார்த்திங்கன்னா ஆத்மா சொல்கிறதுக்குள்ளவே தான் வருது. அதுங்களை பார்க்க ஆத்திரம்தான் வருது. கர்த்தர் தான் பார்க்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எல்லாவற்றிலும் தன்னையே உனக்கு கொடுத்தார், உன்னை மீட்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீ உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு விசுவாசி நம்ம சபையில்
அதிகமாக ஊழியம் பண்ணுது அப்படின்னா அதோடு உட்காந்து அதிகமாக நேரத்தை கொடுக்கறது. ஊழியக்காரன் பிடிச்சி போச்சுன்னா ஊழியக்காரனுக்கு கூட அதிகமாக உட்காந்து பேசுறது. ஆனால் சபையை கொடுத்தார், ஊழியக்காரனை கொடுத்தார், விசுவாசியை கொடுத்தார். அப்படி கொடுத்த தேவனுக்கு நம்ம நேரத்தை எவ்வளோ கொடுக்குறோம்? கொடு. முதலாவது தேவ ராஜ்யத்துக்கு நேரத்தை கொடு. டிவிக்கு கொடுக்குற, சீரியலுக்கு கொடுக்குற, எல்லாத்துக்கும் கொடுக்குற, வீண் பேச்சுக்கு கொடுக்குற, தூக்கத்துக்கு கொடுக்குற. ஆனால் கர்த்தருக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குற? யோசிப்போம். நம்ம நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் தேவனிடத்தில் வாங்கலை. தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதனுடைய தலைப்பு நாளை பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.